மாலை. அம்மா வந்துட்டீங்களா குழந்தைங்களா? அப்போ கை கால் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சரிம்மா. அம்மா வந்துட்டீங்களா? என்னங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அம்மா நீங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்குமா. சரிங்க தங்கங்களா. என்னங்கம்மா? போதும் போதும் எனக்கு ஊட்டினது. நீங்க சாப்பிட்டு போய் படிங்க. நாளை முதல் குடிக்க மாட்டேன். இது கீழே வீந்துட போறியா? டெய்லி இதே பாட்டை பாடிட்டு குடிக்க மாட்டேன்னு தான் சொல்றேன். ஆனா குடிச்சிட்டு தான் வர. நீ பசங்க ஸ்கூல்ல குடிக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வருதுங்க. ஒருவேளை சாப்பாடு செய்ய காசு கொடுக்கறதுக்கு கூட வைக்கல. குடிக்கிறதுக்கு மட்டும் எங்கேயா வருது உனக்கு காசு? தங்கம், நானும் குடிக்க கூடாதுன்னு நான் தங்கம் நினைக்கிறேன். அந்த சைட் போனா கால் தானா போகுது தங்கம், தானா போகுது. என்ன தானா போகுதோ. சரி நீ குடிச்சிட்டு வந்துட்டேன். நாளைக்கு வச்சு குடிக்காம போய் படுப்போம். போய் படுக்க சொல்லிட்டா. இது வேற நம்ம கூடி வேற இது வேற இதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம ஸ்டில் அக்கா வாங்கம்மா. என்னக்கா வீட்டுல பிரச்சனையா? திருப்புள்ள ஒரே சத்தம், அதான்க்கா கேட்கலான்னு வந்தேன். ஆமாங்க்கா, அதை கேட்டா நானும் வந்தேன். எந்த வீட்டுலமா பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லா வீட்டு ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க. இது அண்ணன் வேற தினமும் பாட்டு பாடிட்டே வராராமே, கால் தானா போகுதுன்னு. அந்த தானா போற காலை இழுத்து வச்சு போடணும்க்கா. ஆமாங்க்கா, இந்த சினிமாவில் கேட்ட மாதிரி மானாமதுரையிலையும் மாயவத்திலையும் பொண்ணு கேட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா இன்னைக்கு குடிக்கிற தூக்கி என் தலையில் கட்டிட்டாரு. இவங்களை கட்டி வச்சதுக்கு நம்ம அப்பாங்கிட்ட தான் போய் கேள்வி கேட்கணும். நம்ம நிலைமையை பார்த்து கூட அந்த ஆண்டவனுக்கு கருணை இல்லாம போச்சு. ஆமாங்க்கா, நம்ம வாழ்க்கை பூரா இதே கஷ்டம் தான்க்கா. சரிக்கா, வீட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எல்லாம் தழுத்து என் தழு. நம்ம வாழ்க்கையில எப்போதான் வெளிச்சு வருமோ. சரிக்கா, எனக்கும் வீட்டில் வேலை இருக்கு, நானும் வரேன். சரிம்மா. காட்சி 2 மறுநாள் காலை. எங்கேயா காலையிலே கிளம்பிட்ட? மயிலே, மச்சான் பையனுக்கு காத்து குத்துற, நீ வரையா மயிலே? எனக்கு என்ன ஒன்று மாதிரி வேலை வெட்டிலன்னு நினச்சிட்டு இருக்கியா? வீட்டில் துணி தைக்கணும், பசங்க வந்து அவங்கள பார்க்கணும். நீ போயிட்டு வா, நான் வரல. சரி மயிலே, நான் போயிட்டு வரேன். மச்சான் பையனோட காது குத்துச்சுமா மஜாவா. அம்மா என்ன குழந்தைங்களா, குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? வாங்க, உங்களுக்கு தலைவாரி விடுறேன். சண்டை போடாதீங்க. உங்க அப்பா தான் என் உயிரை வாங்குறானா, நீங்களும் இப்படி பண்றீங்களே. சண்டை போடாம வாங்க. பாய்மா. நீங்களாச்சும் நல்லா படிச்சு எனக்கு நல்ல பேர் வாங்கிட்டாங்கம்மா. சரிம்மா, நீங்க சொல்றபடியே பண்றோம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்மா. காட்சி 3 காட்சி மாலை. நான் அப்பயே சொல்லிட்டு வந்தேன் குடிக்காதன்ட்டு. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா நீ? எப்படி மயிலே குடிக்காத இருக்க முடியும்? மச்சான் பையனோட காது குத்தலாச்சு மயிலே. சரி நீ குடிச்சிட்டு வந்துட்ட. நாளைக்கு இந்த ஆச்சு குடிக்காம வா. சரி மயிலே, கண்ணு தெரியல மயிலே, கண்ணு தெரியல மயிலே. என்னையா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? என்னத்தை குடிச்சிட்டு வந்த? மயிலே, கண்ணு தெரியல மயிலே, நிமிஷம் அமைதியாடி.
பார்க்க முடியல கண்ணுங்களா? ஐயோ என் புருஷனுக்கு காது கேட்கவே. ஏய் இன்னத்தையா குடிச்ச? ஐயோ காது கேட்கலையே. குடிச்சேன். ஐயோ நான் அப்பவே சொன்ன குடிக்காதுன்னு கேட்டியா என் பேச்ச? காது கேட்கலையே. ஐயோ என்னாச்சு? மைக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கே. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? ஐயா நாங்கள் ராமசாமி வீட்டு காது குத்து விழாவில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கண்ணு தெரியல, ஒருத்தர் காது கேட்கல, ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஐயா. நம்ம ஊர் மக்களுக்கு குடிக்காதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. முதல்ல 108 ஃபோன் பண்ணேன். ஹலோ, நாங்கள் கீழ்சாத்தூர்லேருந்து பேசுகிறோம் சார். எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் வாந்தி மயக்கமாக இருக்குது, கொஞ்சம் உடனே வாங்க. இந்த வீடு தான் டாக்டர். இந்த வீடு டாக்டர். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டாக்டர் அம்மா மிக்க நன்றி டாக்டர் அம்மா. உங்களாலதான் எங்க புருஷன் உயிர் படிச்சாங்க. உங்க ஊர் தலைவர் தக்க சமயத்துல கால் பண்ணதால தான் எங்களால வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் உங்க ஊர் தலைவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா. பரவாயில்ல, இது என் கடமை தான். எதுக்கு நன்றிலாம் சொல்கிறீங்க? ஐயா இந்த சமயத்தில் எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இனி யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கள இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிடலாம். சரியா சொன்னேன். இந்த சமயத்துல நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். இனிமேல் இந்த ஊர்ல யாரும் குடிக்க கூடாது. அப்படி குடிச்சீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருவேன். ஐயா வேண்டாம் ஐயா. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி குடிக்க மாட்டோம்யா. நீங்களே சொல்ற மாதிரி உங்க பொண்டாட்டி சொல்றதே கேட்கிறோம்யா. மயிலே என்ன மன்னிச்சிடு மயிலே. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் மயிலே. மன்னிச்சிடு மயிலே. இப்பயாச்சும் புத்தி உள்ள மனுஷன் காமிச்சிட்டேன். இனிமேலாச்சும் குடிக்காம இரு. குயிலே இனிமேல் சத்தியமா நானும் குடிக்க மாட்டேன் குயிலே. என்னையும் மன்னிச்சிடு குயிலே. சரிங்க, இனிமேல் நீங்க புது மனுஷனா வாழுங்க. மைனா, நானும் சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன் மைனா. இனிமேல் குடிக்காதீங்க, நம்ம சந்தோஷமா வாழலாம். மேதையை அழிக்கும் போதை அது உன் சாவின் பாதை. போதையின் பாதை தவிர கல்வி என்னும் பாதையால் நிமிர். போதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. போதையை ஒழிப்போம், மனநிறைவோடு வாழ்வோம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம். இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். இப்போ நீங்க பார்த்த இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லாம் பண்ணாங்க. தொரப்பாடி மேல்நிலை பள்ளி மாணவியர்கள்லாம் வந்து சூப்பரா பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களோட அவேர்னஸ் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. இது மாதிரி மேலும் மேலும் இவங்க வந்து விழிப்புணர்வு மாணவர்களுக்கு சொல்லணும். மாணவ செல்வங்கள் அதை கடைபிடிச்சு பின்பற்றி நல்ல வழியில போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.